Hi everyone, welcome back to கற்றல் களஞ்சியம் சேனல். 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2026க்கான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 நம்பர்ஸ் சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 7 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைதிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் அண்டர்லைன் டிஜிட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 8 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 how many thousands are there in 1 lakh, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.4 how many thousands are there in 1 million, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 1.1 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு சம் how many 10,000s are there in the smallest 60 number, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமாஸ், இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ஃபோர்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் ரைட் த லார்ஜஸ்ட் 60 நம்பர் அண்ட் புட் கமாஸ் இன் த இந்தியன் அண்ட் த இன்டர்நேஷனல் சிஸ்டம், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், எயித் சம், நைன்த் சம், 11th சம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 11 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். பேஜ் நம்பர் 13 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் சம் அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த டிசெண்டிங் ஆர்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ரைட் எனி 8 digit நம்பர் வித் 6 in 10 lakhs place and 9 in 10,000 place, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. பேஜ் நம்பர் 15 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9 நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.10 சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இதையும் நீங்கள் அவசியம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.11 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 1.3ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 20 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.15 கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக எக்ஸாம் வருங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.16 ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு சம்ங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 1.4 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸ் 1.4ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சம் ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், இதை பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் எஸ்டிமேட்டட் சம் ஆஃப் அண்ட் ரவுண்ட் ஆஃப் த நியரஸ்ட் 10,000 கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், இதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்பு சம் தாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 27 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சம் நேம் த ப்ராப்பர்ட்டி பீயிங் இல்லஸ்ட்ரேட்டட் இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிளிஃபை, இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 28 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.6 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம்.
சாப்டர் 2 இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜீப்ரா. இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2 அதியன் அண்ட் முகிலன் ஆர் பிரதர்ஸ். அதியன் இஸ் PES old and முகிலன் இஸ் elder to அதியன் by 6 years. Write an algebraic statement for this and find the age of முகிலன் if அதியன் is 20 years old. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க. நிறைய கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 2.1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே பார்த்து பார்த்தீங்கன்னா செவன்த் சம், நைன்த் சம் அண்ட் 10th சம். இந்த 9th சம்மும் 10th சம்மும் அடிக்கடி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 42 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் ஃபிஃப்த் சம் கோபால் இஸ் 8 years older to கர்ணன் if the sum of their ages is 30 how old is கர்ணன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 3 ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 50 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1 கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.2 ஃபைண்ட் த ரேஷியோ 500 கிராம் to 250 கிராம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பேஜ் நம்பர் 51 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 3.1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஃபைண்ட் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்பு சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் 30 are boys find the ratio of. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தாங்க, நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்பு சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 54 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.5 குமரன் ஹேஸ் ₹600 and wants to divide it between விமலா and யாழினி in the ratio of 2:3 who will get more and how much. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 3.2 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் கம்ப்ளீட் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் கிவ் 2 equivalent ratios for each of the following. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த மூணே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 57 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.6 கொடுத்துருக்காங்க. பை ப்ரொபோர்ஷனாலிட்டி லா செக் வெதர் 3:2 and 30:20 ஆர் இன் ப்ரொபோர்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 58 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.8 கொடுத்துருக்காங்க. பாரி வாண்ட்ஸ் டு பை 5 tennis balls from a sports shop. If a dozen balls cost ₹180, how much should Pari pay to buy 5 balls? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.9 a heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 3.3 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம் இஃப் எ பர்சன் ரீட்ஸ் 20 pages ஆஃப் எ புக் இன் 2 hours how many pages will he read in 8 hours at the same speed. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் சோழன் walks 6 km in 1 hour at constant speed. Find the distance covered by him in 20 minutes at the same speed. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 11th சம்மும் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 60 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 3.4ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபோர்த் சம், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சாப்டர் 4 ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 68 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.1 வித் த ஹெல்ப் ஆஃப் எ ரூலர் அண்ட் காம்பஸ் ட்ரா எ லைன் செக்மெண்ட் PQ = 5.5 cm. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 71 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் how many line segments are there in the given line, name them. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம்
கன்ஸ்ட்ரக்ட் லைன் செக்மெண்ட் யூசிங் ரூல் அண்ட் காம்பஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம். பேஜ் நம்பர் 75 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.2 யூஸ் எ ப்ரொடெக்டர் டு ட்ரா an angle 90 டிகிரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 77 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.4 யூஸ் எ ப்ரொடெக்டர் டு ட்ரா an obtuse angle 120 டிகிரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 79 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் யூஸ் எனி நம்பர் ஆஃப் த கிவன் டாட்ஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பிக் அவுட் த ரைட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிங்கர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் ட்ரா அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 9th சம் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஷோன் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிவன் கிளாக். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம் ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் தேர்ட் அண்ட் 5th நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம் ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.3 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சம் அண்ட் 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு சம்லேருந்து ஒரு சம் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 84 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.4 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம் அண்ட் 13th சம். சாப்டர் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாமரை இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். த நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெட் பை ஹர் ஆன் ஈச் டே டூரிங் த லாஸ்ட் 40 days ஆர் கிவன் பிலோ. மேக் ஏ டேலி மார்க்ஸ் டேபிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 5.1 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் Viji threw a die 30 times and noted down the result each time as follows. Prepare a table on the number shown using tally marks. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் 5th சம். பேஜ் நம்பர் 98 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ட்ரா ஏ பிக்டோகிராஃப் ஃபார் த கிவன் டேட்டா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 102 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.3 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் சித்ரா ஹேஸ் டு பை லட்டூஸ் இன் ஆர்டர் டு டிஸ்ட்ரிபியூட் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் அஸ் ஃபாலோஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் வந்து பார் கிராஃப் வரையணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த ரெண்டு சம்லேருந்து ஒரு சம் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 103 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.4 கொடுத்துருக்காங்க. மிஸ்செல்லனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் 6th சம் 7th சம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 9th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 116 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்ஸ். இந்த 1 + 2 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பேஜ் நம்பர் 117 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் யூ ஹேவ் 2 red and 2 blue blocks. How many different towers can you build that are 4 blocks high using these blocks? List all the possibilities. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் அரேஞ்ச் த ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 17 without repetition to get a sum of 30 on each side of the magic triangle. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் 8th சம் how many triangles are there in each of the following figures. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம் count the number of squares in each of the following figures. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம் how many circles are there in the following figure. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க.
குவார்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற சம்ஸை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.